எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு எபிசோடோட பார்க்க வந்திருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு இன்பமயமான ஹாப்பியான ஒரு ட்ரிப்பை பற்றி பேச போகிறேன். லாஸ்ட் டைம் யூகேயில் லாக்டவுன் ஓப்பன் பண்ணப்போ ஃபஸ்ட்டு டைம் வெளியில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது எல்லா ஹோட்டல்ஸுக்கும் போகிறதுக்கு மக்கள் பயந்தாங்க. நிறைய ஹோட்டல்ஸ் க்ளோஸ்டாக இருந்தது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன், சேஃபாக இருக்க ஆப்ஷன் கேரவேன் அப்படின்னு சொன்னாங்க. I hop out the car, leave the motor running. Why you always talking like you know something? Why you always talking, gon' show 'em something? No stunt double, I do my own stunt. Could take a year, I'll still have that paper coming. Put like 10 on the 90, I keep it so on it. All in the club, we don't do no clubbing. Throw like 10 on the 90, I keep it so on it. Orange label, I might pop me too. I was getting money, but they didn't have a clue. Caught the Porsche coming powder blue. Hit the top, we don't need the roof. Fools know we made the rules. கேரவன் நான் லைஃப்பில் போனதே இல்லை. கேரவன் எப்படி இருக்குன்னு கூட உள்ளாருன்னு பார்த்தது இல்லை. திடீர்னு ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி சொல்கிறாங்க, இது ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம புக் பண்ணோம். அன்றைக்கே திடீர்னு போய் எல்லா இடத்துலையும் போய் பார்க்குறேன். பக்கத்துலேயே 2-3 இடம் இருக்குது கேரவன் ஹயருக்குன்னு போய் கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க 1 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் புக் ஆகிடுச்சின்னு. ஏன்னா நிறையா மக்கள் என்ன மாதிரி யோசிச்சுருக்காங்க கேரவானில் போனால் சேஃப்னு. ஸோ அடித்து பிடிச்சி ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி ஒரு கேரவான் கிடச்சிது. சரி, எந்த பிளானிங்கும் இல்லை, எதுவுமே இல்லை. கேரவான்னா என்னன்னு தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் கேரவான் ஓட்டுறேன். அதுவும் பெரிய கேரவானாக கொடுத்துட்டாங்க. 7 சீட்டர் 7 ஸ்லீப்பரு. பார்த்து நிறைய பேர் உட்காரலாம் அதில். ஸோ இந்த பெரிய ஒரு வீடை நான் ஓட்டிகிட்டு போகணும். அது ஒரு சேலஞ்சு. அது மட்டும் இல்லாமல் அது 10 நாளைக்கு எடுத்துட்டேன் கண்ணை மூடிட்டு. ஸோ 10 டேஸ் எங்கே போகிறோம் ஏது போகிறோன்னு தெரியாது. டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. இந்த வடிவம் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பிளானிங் வேணும் அப்படிம்பாங்களே, நம்ம பிளானிங்கே இல்லாமல் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வண்டி எடுக்கும்போது நம்ம ஊர் லாரி டிரைவர்லாம் சென்னையிலேருந்து ஆரம்பித்து ராஜஸ்தான் வரை வண்டியை ஓட்டிகிட்டு போவாங்க. ஸோ என்ன அவங்களோட காஸ்டியூம் என்னென்னா ரொம்ப ஃப்ரீயான ஒரு லுங்கி, ஒரு பனியன் போட்டுக்கிட்டு நீட்டாக ஓட்டுவாங்க. நானும் அதே மாதிரி ஒரு ஸ்டைலில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகே வெதரில் அதை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஆர்த்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ரெடி ஆகிடுச்சு. கடவுள் பிரச்சனை எல்லாம் போயிட்டு நல்லா ஒரு 10 நாள் சூப்பராக போயிட்டு வரணும். வேறு வேடிக்கணும். गणपति बाप्पा मोरया, गणपति बाप्पा also said मोरया. Successful. நல்ல தேங்காய், which means it's going to be success. Okay, thank you. If you say you wanna go, I will follow you. It doesn't matter where we go, I will follow you, follow you. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து போன ஃபஸ்ட்டு ஸ்டாப் கென்ட்டுங்கிற ஒரு ஸ்டாப்பு. ஸோ கென்ட் நம்ம ஊர்லேருந்து 1 hour தூரம். ஆனால் ரொம்ப சீனிக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே தான் நிறைய சாண்டி பீச்சஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். போனால் ஃபஸ்ட்டு டே வண்டியை வெளியில் சும்மா கேரவானை பார்க்கிங்லலாம் நிறுத்த முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இந்த ஊரில். அதுக்கும் முன்னாடியே புக்கிங் பண்ணணுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ அங்கே கிளம்பும்போது தான் தெரியுது இது புக் பண்ணிட்டு போகணுன்னு. ஸோ இங்கேருந்து புக் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் பார்த்தா எல்லா பிச்சுமாங்க அந்த இடத்துக்கு. எல்லா பிச்சும் புக் ஆகிடுச்சு. ஒரே ஒரு பிச்சில் இடம் கிடச்சிது. பயங்கர சந்தோஷம், கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு போனால் ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலிலேருந்து தூங்கவே முடியல. நல்ல ஒரு கிளிலாம் கத்துற சவுண்டு, ஒரு மாதிரி நல்ல சவுண்டோடு எழுந்திருக்கேன். ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக பேசுகிறேன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கேரவன் பார்க்கு. இங்கே ஃபுல்லாக கேரவன்ஸ் நிற்கிற இடம். அங்கே வரைக்கும் கேரவன்ஸ் இருக்குது. நம்ம கேரவன் ஏன் வெளியில் நிற்கிதுன்னா, நேற்று நாங்கள் லேட்டாக வந்தோம், ரொம்ப லேட்டாக வந்தோம். ஸோ உள்ளார எங்களை அலோவ் பண்ணல. ஸோ அதனால் எங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு இதுதான் பனிஷ்மெண்ட் ஏரியா. இங்கே சின்பில்ல நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நைட் ஃபுல்லாக இங்கே தான் தூங்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே என்டர்டெயின்மெண்ட்டு,
அது மட்டும் இல்லை காஃபி பார்லாம் இங்கே இருக்க இடம். ஸோ நம்ம காலையில் எழுந்துச்சி உட்காந்து காஃபி குடிக்கிற இடம். ஸோ நேற்று நைட்டு நிறைய விஷயம் நடந்துச்சு. அங்கே ஒரு 11 மணிக்கு போய் சேர்ந்தோம். பார்த்தா எல்லாமே இருட்டாக இருக்குது, யாருமே இல்லை. இங்கே நாக் பண்ணுறோம், அங்கே நாக் பண்ணுறோம், கால் அடிக்கிறோம் அந்த அம்மாவுக்கு, அவங்க எடுக்க மாட்டுறாங்க. ஃபைனலாக ஒரு அம்மா வந்து ஒரு வீட்டிலேருந்து உள்ளாருந்து வெளில வந்துச்சு. வெளில வந்தோடனே கண்ணாமண்ணான்னு கத்துச்சு. நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், மக்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, அறிவு இல்லையான்னு திட்டுச்சு. அப்புறமா நான் கேட்டோம், நாங்கள் இங்கே புக் பண்ணியிருக்கியா, வாடா ராஜா வாடா அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து ஏற்கனவே பூட்டிட்டோம், நீ உள்ளார போக முடியாது, வெளியில் இந்த ஏரியா இருக்குது, இந்த ஏரியாவில் நீ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இங்கேயே தூங்கிக்கோ. ஆனால் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு, நீ தூங்கினேன்னா கரண்ட் கனெக்ஷன்லாம் கொடுக்க முடியாது. கரண்ட் கனெக்ஷன் தான், அதுக்கு தான் பிச்சே போகிறது. வண்டி உள்ளார போய் நிறுத்துவோம், கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும். அந்த கனெக்ஷன் கொடுத்தா உள்ளார ஜென்ரேட்டர் உள்ளார லைட்ஸு ஹீட்டர்லாம் போடலாம். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக குளூரில் நடுங்கிட்டு தூங்கி அன்றைக்கி போகிற கூட எடுத்துகிட்டு போகல. நாங்கள் சீக்கிரம் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து இங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக பீச் போயிடலாம் அப்படின்னு. பீச் தான் நல்லாயிருக்கும். காலங்காத்தால எழுந்திரிச்சிட்டு இதே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கோல்டாக இருக்குது. நல்ல மார்னிங்ஸில் இங்கே சம்மர் டைமில் சில டைம் என்னென்னா இந்த ஜூலை ஆகஸ்ட்லலாம் மார்னிங்ஸ் நல்லா கோல்டாக இருந்துட்டு அப்படியே திருப்பி வார்ம் அப் ஆகும். இன்றைக்கி டே நல்லா வார்மாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அதுதான் நம்மளோட வேன் மோட்டர் ஹோம். அதில் தான் வந்து நம்ம கென்ட்டே வந்து ஒரு பயங்கர ரொம்ப பியூட்டிஃபுல்லான கவுண்டிங்கு. ஸோ இந்த ஏரியாவே ரொம்ப அழகாக இருக்கும். க்ரீனரி, நிறைய ஃபார்மிங் நடக்குது. ஒரு மாதிரி ஃபாகியாக இருக்குது, லைட்டாக மிஸ்டியாக இருக்குது ஃப்ரண்ட்டில். அதுவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ஹோல் ரோட்டில் நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். போய் அங்கே ரீச் ஆனோடனே நம்ம ஏர்லி மார்னிங் பட்டில் 5 o'clock இங்கே சன்ரைஸ் முடிஞ்சிடுது. ஸோ நம்ம போய் அங்கே போய் காஃபி அடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். பார்ப்போம். இன்னும் நம்ம கூட அந்த 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க மேலே. தே ஆர் ஸ்டில் ஸ்லீப்பிங். அண்ட் பாக்கி எல்லாருமே நம்ம கேமராமேன்லாம் காலைல 4 o'clock எழுந்திச்சிட்டாரு. அவர் தான் நம்மளை எல்லோரையும் எழுப்பி விட்டார். பாருங்கள் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மிஸ்டியாக பாருங்கள், ஃபுல்லாக ஒரு லைட்டாக இருக்குது மிஸ்ட்டு. அது வந்து ரோட்டில் தெரியுது. இந்த ஹோல் ரோட்டில் நம்ம மட்டும் தான் தனியாக போயிட்டுருக்கோம், ஃபுல் எம்டி. ஹே காய்ஸ், நம்ம இப்போ நிற்கிறது வந்து ஜாஸ் பே பார்த்தீங்கன்னா கீழே இருக்குல்ல, அதில் தான் ஜாஸ் பேக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து கிங்ஸ் கேட் காசில்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதை பற்றி நான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் அப்புறமா சொல்கிறேன். பட் இப்போ நீங்கள் கிங்ஸ் கேட் காசில் பாருங்கள். கிங்ஸ்கேட் காசில் பற்றி சொல்லணுன்னா அது வந்து 250 years ஓல்டு காசில். ஸோ அது வந்து யாரோ ஹாலண்ட் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவருக்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல பியூட்டிஃபுல்லான காசில். அதுவும் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஸோ ஒயிட் கிளிஃப்ஸுக்கு மேலே இந்த காசில் இருக்குது. ஸோ ரொம்ப வருஷமாக இருந்திருக்கு. ஸோ நிறைய பார்ட்டிஸ்லாம் நடந்த இடம், நிறைய பெரிய பெரிய ராஜாங்கள்லாம் போன இடம். ஸோ அங்கே போகலான்னு பார்த்தா என்ன லாக்டவுன். ஸோ லாக்டாக இருந்தது எல்லாமே. ஸோ உள்ளார போக முடியல. ஸோ வெளியிலேருந்து ஒரு ஷாட் எடுத்தோம். அந்த ஏரியா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பாட்னி பே பக்கத்தில் இருக்குது இந்த காசில். அது மட்டும் இல்லாமல் பாட்னி பே யூகேல வச்சு நேம் பாட்னி பேன்னு வச்சது வந்து யூகேலே ஒரு பாட்னி பே இருக்குது, ஆஸ்திரேலியாலேயும் ஒரு பாட்னி பே இருக்குது. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள அந்த ஆஸ்திரேலியாவில் பாட்னி பேல போய் அரெஸ்ட் பண்ணி அங்கே ஜெயில் இருந்துதான். அங்கே போய் எல்லாரையும் இந்த தப்பு பண்ணுற ஆளுங்கள்லாம் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தால் போவாங்களா. ஸோ அதனால தான் இந்த இடம் பேர் பாட்னி பேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்மக்லிங்கு இதெல்லாம் நடந்த இடம் வந்து பாட்னி பேன்னு சொல்கிறாங்க. நம்ம இருக்கிறது வந்து மார்கேட் பீச்சில் உட்காந்துருக்கோம். நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி பீச்சு, நல்ல சாண்டி பீச்சு. இங்கெல்லாம் யூகேல ரொம்ப சாண்டி பீச் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சாண்டே வந்து நம்ம ஊர் சாண்ட் மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. பீச்சும் ரொம்ப நீட்டாக இருக்குது. இங்கே வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து உட்காந்துருக்காங்க. சன் ப்ரீதிங் பண்ணணுன்னா சட்டையெல்லாம் விட்டுட்டு அப்படியே படுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஃபேமிலியோட உட்காந்து பியர் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஊர் மேகி பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். It's not my fault. You've been lying, saying that I took away your peace. Drowning by yourself, now you wanna blame me. Like you have no options.
I ain't take your options. Nah, I'm not the problem. Man, that's on you, yeah. அதான் நம்ம மேகி ரெடி ஆகிடுச்சு. மேகி ஆன் த பீச். இப்போ போய் சாப்பிட போகிறோம். சரி சூடாக இருக்கு. சூப்பராக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிருக்கோம். பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் டெக்ஸ்சர் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். Baby, it's you. இது வரைக்கும் லண்டன் தமிழனுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வரப்போகுது. ஸ்டே டியூன்.